அவர் கல்யாணத்தில் நான் போட்ட மோதிரம் இன்னும் போட்டிருக்காரு. அவர் எஸ்ன்னு போட்டுருவோம், வைர மோதிரம். நான் போட்டேன். அப்போ அது இப்போ ஃபோட்டோலாம் ஊரில் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இப்போ ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோலாம் கிடையாது. அதை இன்னும் போட்டிருக்காரு. நம்ம அன்னைக்கு ஒன்று போடணும் அன்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரம் ஒன்று எடுத்துகிட்டு போய், அத்தான் இதை நான் போடணும் அப்படின்னேன். போடலாமே என்ன, அந்த கையில் பார்த்தா போட்டுதாங்க, இதில் போட்டுப்பா, நீ அங்கே அப்பா அண்ணா அப்போ போட்டதே 50 வருஷமாக போட்டிருக்கேன் பாருன்னாரு. ரொம்ப மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த 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 கையில் போடுன்னு சொல்லிட்டு அது காமிச்சார். அப்புறம் அந்த விரலில் நான் போட்டுவிட்டேன். மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவரும் அந்த பாசமாக இருப்பார். என் கல்யாணத்துக்கு அவர் தான் வரவேற்புரையார். திருமணத்துக்கு கலைஞர் தலைமை வரவேற்புரை இந்த முதல்வர் தான், என்னுடைய அத்தான் தான் வரவேற்புரை. எங்கள் வீட்டு திருமணம் எல்லாத்துலேயுமே அவங்க தான். எங்கள் சாருமதியோடைய கல்யாணத்தில் தான் தலைவரோட தலைமையில் தான் கல்யாணம் நடக்குது. ஜெயந்தியோட கல்யாணமும் கலைஞருடைய தலைமையில் தான் கல்யாணம் நடக்குது. அதனால் மறக்க முடியாத நிகழ்வுகள். அப்போ அந்த விழாக்கள்லாம் யார் முக்கியமான நபர்கள்னால் அவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா குடும்பத்தோட மூத்த மாப்பிள்ளை இல்லையா, மூத்த மாப்பிள்ளைக்கு தானே ஒரு குடும்பத்தில் அவங்க அதுக்கப்புறம் தானே மற்றவங்களும் வருவாங்க.